ஹாய் வியூவர்ஸ், இப்போ கிரில் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாவல் மீன் இந்த மாதிரி நல்லா சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போதான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா போகும். 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 எலுமிச்சப்பழம், 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். இப்போ மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 எலுமிச்சப்பழத்தோட சாறு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு அந்த மசாலா ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா எண்ணெய் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீனோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் முடிஞ்சிட்டு இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 425 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 220 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம ஃபிஷ்ஷை கிரில் தான் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணிடாதீங்க. ப்ராயிலர் ப்ரெஸ் பண்ணுங்க. மீனை எடுத்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். 10 நிமிஷம் டைமர் செட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு ப்ராயில் பண்ணிடலாம். அதே மாதிரி 425 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 220 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ராயில் பண்ணலாம். அடுத்த 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய கிரில் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.